நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். மத்திய பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் சக்தி காந்ததாஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின் முக்கிய அம்சங்களை தற்போது பார்க்கலாம். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான அறிவிப்பு 4500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக நாளை முதல் குறைக்கப்படும். விவசாயிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிர்க்கடன் தொகையிலிருந்து வாரத்திற்கு 25,000 ரூபாய் வரை பணம் எடுக்கலாம். விவசாயிகள் பயிர் காப்பீடு பிரீமியம் தொகையை செலுத்துவதற்கான கால அவகாசம் மேலும் 15 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருமண செலவுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை வங்கியிலிருந்து பணம் எடுத்துக் கொள்ளலாம். மணமகன் அல்லது மணமகளின் தாய் அல்லது தந்தை பணம் எடுக்க வேண்டும். திருமணம் நடைபெறுவதற்கான உரிய ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும். வேளாண் சந்தை கமிட்டியில் பதிவு செய்த வர்த்தகர்கள் வாரம் ஒருமுறை 50,000 ரூபாய் வரை தங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கலாம். மத்திய அரசின் குரூப் சி ஊழியர்கள் சம்பள முன்பணமாக 10,000 ரூபாய் வரை பெற்றுக் கொள்ளலாம். நவம்பர் மாத சம்பளத்தில் இதனை சரி செய்யலாம். அரசிடம் ரூபாய் நோட்டுகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதால் ரூபாய் நோட்டு பற்றாக்குறை ஏற்படுமோ என்று மக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் மத்திய பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். ஏடிஎம் சேவையை சரி செய்யும் பணியும் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் பணியும் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது என்றும் மத்திய பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல்கேட்களில் வரும் 24ஆம் தேதி வரை சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் இந்தியா முழுவதும் பணப்புழக்கம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சில்லறை தட்டுப்பாடும் நிலவுகிறது. இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நவம்பர் 11ஆம் தேதி வரை தற்காலிகமாக சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் இந்த கட்டண ரத்து நவம்பர் 18ஆம் தேதி வரை நீடிக்கப்படும் என மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்தார். இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல்கேட்டுகளில் வரும் 24ஆம் தேதி வரை சுங்க கட்டணம் ரத்து செய்யப்படும் என்று 3வது முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் வாகன போக்குவரத்து தடையின்றி நடப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பணப்பற்றாக்குறையை சரி செய்து கொள்ள மக்கள் தங்கள் கணக்கில் பழைய ரூபாய் நோட்டுகளை வரவு வைத்து பின்பு அதனை எடுத்துக் கொள்ளுமாறு இந்தியன் வங்கியின் பொது மேலாளர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள வருபவர்களுக்கு கைகளில் மை வைக்கும் பணி சென்னை அசோக் நகர் இந்தியன் வங்கியில் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து பழைய பணத்தை மாற்றிக்கொள்ள வருபவர்களுக்கு மை வைக்கப்படுவதால் அவர்களால் அடுத்த 20 நாட்களுக்கு பழைய நோட்டுகளை மாற்ற முடியாத சூழலை சரி செய்ய மக்கள் தங்களின் கணக்கில் முதலில் வரவு வைத்து பின்பு அதனை எளிதில் எடுத்துக் கொள்ளலாம் என்று வங்கியின் பொது மேலாளர் நாகராஜன் தெரிவித்துள்ளார். இப்போ 4,500 ரூபா வரைக்கும் இன்னைக்கு எடுத்துக்கலாம். நாளையிலேருந்து அது 2,000 குறைச்சிட்டாங்க. நாளையிலேருந்து 2,000 தரப்படும். இன்னைக்கு யார் வர்றாங்களோ இங்கே உள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்தியன் வங்கியில் உள்ள அனைத்து கிளைகளிலையும் இந்த மை வைக்கிற பணி இன்னையிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. இது உங்களுக்கே தெரியும், நேற்று இருந்த கூட்டத்தை விட இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு போகிறவங்க, இன்னொரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் போகிறவங்க, அது இன்னையிலேருந்து குறைக்கப்படும். கூட்டுறவு வங்கிகளில் பணப்பரிமாற்றத்தை நிறுத்தியதால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தயவு செய்து பண முதலைகளை நீங்க பிடிங்க, லஞ்சத்தை ஒழிங்க. நிச்சயமா நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. யாருக்கும் வேலைக்கு போக முடியல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, மருந்து வாங்க முடியல, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல. அன்றாடம் வாழ்க்கை நடத்துகிறவர்கள் படு திண்டாட்டமாக இருக்குது. அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகளில் திடீர்னு நிறுத்திட்டாங்க. அங்கே பணமாற்றமே இல்லைன்ட்டாங்க. பல கிராமங்களில் கூட்டுறவு வங்கிகள் தான் இருக்குது. அங்கே நேஷனலைஸ்ட் பேங்க்கோ இல்லை பிரைவேட் பேங்க்கோ கிடையாது, கூட்டுறவு வங்கிகள் தான் இருக்குது. திடீர்னு அதை மூடினால் விவசாய மக்களும் சாதாரண மக்களும் எங்கே போவோம்? செல்லாத நோட்டுகளை மாற்றுவதற்கு தினம் ஒரு அறிவிப்பினை கொடுத்து மக்களுக்கு மேலும் வலுவை ஏற்படுத்துவதாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு 4,000 ரூபா எடுத்த பிறகு இன்னொரு 4,000 ரூபா இருக்குது. குடும்பத்தில் யாராவது உடம்பு சரியில்லை அல்லது பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீட்டு செலவுக்கு வேணும், நல்லது கட்டத்துக்கு தேவையானா கையில் மை இருக்குன்னு திருப்பி அனுப்புனா அவங்க என்ன இன்னொரு பினாமி பிடிச்சா இன்னொரு 2,000 மாற்றுறதுக்கு அனுப்ப முடியும்? அரசாங்கம் என்ன யோசித்து கொண்டு செயல்படுகிறது, என்ன முன் யோசனையோடு செயல்படுகிறது? இது வெறும் அனாவசிய குழப்பங்களையும் மக்களை மேலும் மேலும் தொல்லைக்கும்
இடையூறுக்கும் ஆட்படுத்துகிற விதத்தில் தினம் உத்தரவுகளை வாய்மொழியாக செக்ரட்டரி சொல்கிறாரு, அரசாங்க உத்தரவு வருது. இது மேற்கொண்டு கன்ஃபியூஷன் தான். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த நங்கநல்லூர் பகுதிகளில் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்கள் முன்பு நின்று கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் துண்டு அறிக்கைகளை சிபிஎம் கட்சியினர் வழங்கினர். மேலும் வெயிலில் வாடி வதங்கும் பொதுமக்களுக்கு குடிநீர் பாட்டில்களையும் அக்கட்சியினர் வழங்கினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், பிரதமரின் அறிவிப்பால் கருப்பு பணத்தையோ ஊழலையோ ஒழிக்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் திட்டத்தால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். 4500 ரூபாய் கொடுத்த இடத்துல திடீர்னு அறிவிச்சு 2000 தான் கொடுப்பாங்கன்னு சொன்னா நீங்கள் ஏராளமாக செலவு ஆகிட்டு. சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு தொழில் நடத்துகிறாரு, 10 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். 2000 வாங்கி என்ன பண்ண முடியும்? அல்லது அன்றாட செலவு செலவு 2000 என்ன பண்ண முடியும்? அப்படி வருகிற போது ஏற்கனவே அவங்க அறிவிச்சே திரும்ப மாற்றுவது என்பது சரியானதல்ல. ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய துயரத்தை துடைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக விருப்பம். ரூபாய் நோட்டு மாற்றும் விவகாரத்தில் தவறான திட்டமிடல் காரணமாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள் தமாகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் காரைக்கால் மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டுக்கு கண்டனம் தெரிவித்தார். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும் முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தால் ரூபாய் நோட்டு மாற்றும் அறிவிப்பு மக்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது என்றும் வாசன் கூறினார். மத்திய அரசு ஒரு பெரிய அறிவிப்பு செய்யும் போது அதனுடைய திட்டமிடுதல் சரியில்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியில்லை. பல விஷயங்களை பல கோணங்களிலே பார்த்து பெரிய முதலாளிகளை பிடிப்பதற்கான கோட்பாடுகளை கடுமைப்படுத்தி சாதாரண மக்களை எந்த விதத்திலும் சிரமப்படுத்தாமல் அவர்களுக்கு உண்டான கோட்பாடுகளை முழுமையாக சரியாக கொடுத்திருக்க வேண்டும். மக்கள் படுகின்ற துயரத்திற்கு பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள வங்கியில் தன்னிடம் இருந்த பழைய 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றி 4500 ரூபாயை பெறுவதற்காக திருமாவளவன் வங்கிக்கு வந்திருந்தார். பொதுமக்களுடன் வரிசையில் நின்று ரூபாய் நோட்டுகளை அவர் மாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க சில்லறை இல்லாமல் சிரமப்படுவதாக கூறினார். ரூபாய் நோட்டுகளை மாற்ற மக்கள் படும் சிரமத்தை தான் நேரில் உணர்ந்து கொண்டதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். மக்கள் படும் சிரமங்களுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தினார். மிகப்பெரிய ஒரு நிலைகுலைவுக்கு, சீர்குலைவுக்கு இந்திய பொருளாதாரம் ஆளாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விலைவாசியை கட்டுப்படுத்துவது அல்லது குறைப்பது அவசியமானது. இதனால் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்திய அரசு பதில் சொல்ல வேண்டும். சொல்லப்போனால் பிரதமர் மக்களிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோருகிறது. கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் பணத்தை மாற்ற ஏழைகளை தவறாக பயன்படுத்துவதாகவும் அதனை தடுக்கவே மை வைக்கும் முறை கொண்டுவரப்பட்டதாகவும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொழில் நிறுவனங்கள் மூலம் பணம் மாற்றுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு திசை திருப்பும் நடவடிக்கை எனவும் விமர்சித்தார். கருப்பு பணம் அதிகமாக வைத்திருப்பவர்கள் ஏழை மக்களை பயன்படுத்தி அவர்களின் பெயரில் அவர்களை அதிக நேரம் நிற்க வைத்து அவர்கள் மூலம் பலனடைந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் கருப்பு மையும் இடப்படுகிறது. இந்த உச்சவரம்பும் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது அத்தனையும் கருப்பு பணத்தை எந்த விதத்திலும் மறுபடியும் உள்ளே விட்டுவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள்.
மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து குடியரசுத் தலைவரை சந்தித்து புகார் அளித்திருப்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு வரவேற்கத்தக்கது என 51.25% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். எந்த பயனும் அளிக்காது என 39.06% பேரும், அரசியல் மாற்றம் ஏற்படலாம் என 9.69% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு வரவேற்கத்தக்கது என 31% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். எந்த பயனும் அளிக்காது என 64% பேரும், அரசியல் மாற்றம் ஏற்படலாம் என 5% பேரும் கருத்து கூறியுள்ளனர். மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை என்ற பெயரால் இரு நாட்டு அமைச்சர்களும் நாடகமாடுவது தற்போது நடந்துள்ள தாக்குதலின் மூலம் தெரியவந்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் புகார் தெரிவித்துள்ளார். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாத என்ற மோடியின் திடீர் அறிவிப்பால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வள்ளுவர் கோட்டம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், மீனவர் பிரச்சினையில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது மத்திய அரசும் இலங்கை அரசும் நடத்திய பேச்சுவார்த்தை திட்டமிட்ட நாடகம் என்பதை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். பிணத்தின் மீது நின்று கொண்டு மோடி வெற்றி சாதனை புரிந்ததாக அவர் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். கள்ள நோட்டை பிடிக்கப் போவதாக, கருப்பு பணத்தை வெளிக்கொணரப் போவதாக சொல்லி ஏழை மக்களை துன்பப்படுத்துகிற மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் வணிகம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப 4 ஆண்டுகள் ஆகும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். வியாபாரிகள் 50,000 ரூபாய் வரை எடுக்கலாம் என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் வியாபாரத்தை மேம்படுத்த முடியாது என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 9 நாட்களில் மட்டும் வியாபாரிகளின் வணிகம் 2 ஆண்டுகளுக்கு பின்னால் சென்றுவிட்டதாக வேதனை தெரிவித்தார். பெரிய வியாபாரிகள் எல்லாம் தன்னுடைய வாழ்வாரத்தை நாம் காப்பாற்றுவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட இப்போ 2016 இருக்கிறாங்கன்னா மீண்டும் 2014 போயிட்டாங்க அவங்க. இது 6 நாள் ரிப்போர்ட்டு, இன்றைக்கி 8 நாள் ரிப்போர்ட்டு. இன்னும் ஒரு நாள் கடந்து போச்சுன்னா 2013 வந்துடுவாங்க. அப்போது 4 ஆண்டு கால வித்தியாசத்தினுடைய வருவாய் இழப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை சரி செய்வதற்கு இன்னும் 4 ஆண்டு அவர்கள் உழைக்கப்பட வேண்டும். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை நியாய விலைக் கடையில் வாங்க மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாத என்ற மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தாங்கள் வைத்திருக்கும் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் நியாய விலைக் கடைகளிலும் பழைய ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மல்லிகை சாமான்களில் போனால் மல்லிகை சாமான் வாங்க மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் குழந்தை குட்டிங்களை வச்சுக்கின்னு ஒரு பால் கூட வாங்கிறதுக்கு முடியல. 500 ரூபாய் நோட்டு எல்லாம் சில்லறை கேட்டால் சில்லறை இல்லைன்றாங்க. எந்த இதில் நாங்கள் குழந்தை குட்டிங்களை வச்சுன்னு காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள்? இதுலேயே ஒரு வாய்ப்பு வச்சு நீங்கள் 15 நாள் ஆகுது. சாப்பாடு ஆக்கி குழந்தைங்களுக்கு பால் வாங்கணுன்னா பால் கஷ்டமாகுது. ஸ்கூலுக்கு போனோன்னா ஸ்கூலுக்கு இதாக இருக்குது. பஸ்ஸுலேயே வாங்க மாட்டேன்றாங்க, பஸ்ஸுலேயே சில்லறை தர மாட்டேன்றாங்க. ஒரு கவர்மெண்ட் இது இப்போ ரேஷன் கார்டில் வந்தால் ரேஷன் கார்டில் வாங்கணும் இல்லையா? ரேஷன் கார்டிலையும் வாங்க மாட்டேன்றாங்க. இப்போ நாங்கள் எங்கே தான் போய் மாற்ற முடியும்? எங்கே தான் நாங்கள் போய் இது பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது தொடர்பாக நியாய விலைக் கடை ஊழியர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அனைத்து மக்களும் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு வருவதால் தங்களிடம் போதுமான சில்லறைகள் இருப்பதில்லை எனவும் தாங்கள் கொண்டு செல்லும் பணத்தை வங்கியில் வாங்க மறுப்பதாகவும் தெரிவித்தனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாத அறிவிப்பை கண்டித்து சென்னையில் இளைஞர் ஒருவர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் மழவராயன் நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் சென்னையில் தனியார் வாடகை கார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்னும் மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே திடீரென செல்போன் டவர் மீது ஏறி ரவிச்சந்திரன் போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவலறிந்த போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வீசினார். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து செல்போன் டவர் மீது ஏறிய தீயணைப்பு வீரர்கள் ரவிச்சந்திரனை பத்திரமாக மீட்டனர். பின்னர் ரவிச்சந்திரனை போலீசார் கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இப்போ இந்த 500, 1000 நோட்டுகளை மோடி அரசு செல்லாதுன்னு சொல்லப்போக மக்கள் அல்லல் படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது போராட்டம் நடத்தியே ஆகணும், ஏதாவது உண்ணாவிரதமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். பட் நான் தான் வேணாண்டா இருறா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். என்கிட்ட 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் இருந்தான். திடீர்னு பார்க்கும்போது இன்றைக்கி நான் டிவியில் பார்த்து தான் நானே அவரை நான் கண்டுபிடிச்சேன், நம்ம அத்தை பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் பண்ணியிருக்கான். சரி அத்தை பையன் தான், எனக்கு மகன் சரியாக தெரியல, ஆனால் அவன் தானே எனக்கு கரெக்டாக தெரியும். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த பகுதியை கோபால் வழங்குவார். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். எட்டு மணி செய்திகளின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் நடைபெறவுள்ள 4 தொகுதிகளிலும் மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் முடிந்தது. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், புதுச்சேரி, நெல்லித்தோப்பு தொகுதிகளுக்கான தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 5 மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது. அன்று பதிவாகும் ஓட்டுகள் நவம்பர் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. இந்த 4 தொகுதிகளிலும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்குப்பதிவை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் உட்பட ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினரும் போலீசாரும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையே தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்ததால் 5 மணிக்கு பிறகு வாக்குப்பதிவு முடிவடையும் வரை கருத்து கணிப்புகளை நடத்தவோ வெளியிடவோ தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மேலும் தொலைக்காட்சி, ரேடியோ, பேஸ்புக் உள்ளிட்டவை மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ளவும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் 3 தொகுதி தேர்தலில் தபால் ஓட்டுகள் கிடையாது என்று தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் லக்கானி, தேர்தல் பார்வையாளர்கள் ஒரு தொகுதிக்கு 39 பேர் கொண்ட குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இவர்கள் 3 ஷிப்டுகளாக பணிபுரிவார்கள் என்றும் வாக்குப்பதிவின் போது 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு சதவீதம் அறிவிக்கப்படும் என்றார். 3 தொகுதிகளை சேர்ந்த வாக்காளர்களின் இடது கை ஆள்காட்டி விரலில் மை இருந்தால் அவர்கள் வாக்களிக்க முடியாது என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். வங்கிகளில் தவறுதலாக மை இடது கை ஆள்காட்டி விரலில் வைக்கப்பட்டால் அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். மேலும் தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தேர்தல்களில் தபால் ஓட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ராஜேஷ் லக்கானி, அந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு நாளன்று அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் இன்று நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தை சேர்ந்த அரவிந்த், காரைக்காலை சேர்ந்த பாலமுருகன் உட்பட 9 பேர் கடந்த 13ஆம் தேதி காரைக்காலில் இருந்து மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை அருகே அவர்களை வழிமறித்த இலங்கை கடற்படையினர் திடீரென்று துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் அரவிந்த் மற்றும் பாலமுருகன் இருவரும் படுகாயமடைந்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் காயமடைந்த மீனவர்கள் இன்று அதிகாலை அனுமதிக்கப்பட்டனர். அவங்க நேவிக்காரங்களை பார்த்தோன்னா நாங்கள் வலையெல்லாம் கிளப்பிட்டு ஓடியாந்துருந்தோம். அங்கேருந்து சுற்றி வந்து கல்லை விட்டு அடித்தான். ஓடி ஒதுங்கணும், ஓடி எல்லா இடத்துல போய் ஒளிஞ்சோம். வீலஸ்லாம் அவங்க எல்லாம் போய் ஒளிங்கிறோன்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணோன்னா மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டோம். அப்புறம் எழுந்து பார்த்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு இங்கே காயம், எல்லா இடத்துலையும் காயம்னு சொல்லிட்டு. இதனிடையே இலங்கை கடற்படை தாக்குதலில் காயமடைந்த 2 மீனவர்களை தமிழக அமைச்சர்கள் CV சண்முகம், MC சம்பத் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து காரைக்கால் பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையானது இதுபோன்ற தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. இதை புதுச்சேரி ஆளுகின்ற மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு என்பது இந்த பிரச்சனையில் மத்திய அரசை வலியுறுத்துவதோ அல்லது இதில் ஒரு சரியான நடவடிக்கையை எடுப்பதோ கிடையாது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வரும் நவம்பர் 21ஆம் தேதி வாக்கில் இலங்கையில் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஜல்லிக்கட்டு மீதான தடையை எதிர்த்து மதுரையில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் காளையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை கண்டித்து மதுரையில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் காளைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஜல்லிக்கட்டு காளைகளுடன் 40க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடையை நீக்க வேண்டும் என்றும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 40க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். ஜல்லிக்கட்டு தடையை மீண்டுமாக அமல்படுத்தியது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை கண்டு நாங்கள் அஞ்ச போவதில்லை. 2 வருடம் தடைக்காக நாங்கள் மிகவும் பாடுபட்டு விட்டோம். இனிமேல் நாங்கள் ஒரு நொடி கூட நாங்கள் தாமதிக்க போவதில்லை. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் போய் ஜல்லிக்கட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை கொண்டு போய் எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் வென்றெடுக்காமல் நாங்கள் விட மாட்டோம். இந்த போராட்டம் மூலம் நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளிக்க முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை எப்படி பார்க்கிறீர்கள் என்று பொதுமக்களிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு அவர்கள் அளித்த பதிலை பார்க்கலாம். தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தணும். மறுபடியும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு என்னென்னலாம் நடவடிக்கைகள் தேவையோ அதை எடுத்து மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்தினா தான் தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்றது என்னோட கருத்து. ஜல்லிக்கட்டான விளையாட்டுகள்லாம் நம்ம ஆண்மங்களுடைய அடையாள சின்னமாக அது இருக்குது. நம்ம அதை விளையாடும் போது ஈவந்தோ நம்ம அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வர மக்கள்லாம் அந்த ஜல்லிக்கட்டை ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறாங்க. அந்த காலத்துலேருந்து அதில் விளையாடி ஜெயிச்சு ஆம்பலை அப்படின்னு ஒரு அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு அடையாளம் தான் அந்த ஜல்லிக்கட்டு. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இல்லாமல் போது எங்களுக்கு ரொம்ப இழப்பு தான். இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கணும். அதுக்கு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரியலை. நடக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இவங்க இங்கே ஏர்போர்ட்டு இறங்குவாங்க. நம்ம மத்திய அமைச்சர், சென்ட்ரல் அமைச்சர் எல்லாருமே இங்கே பேசோட சரி, அங்கே போய் எதுவுமே பேச மாட்டாங்க. இவங்களால் பண்ண முடியாது. இது இவங்க போன ட்ரிப் சொன்னார் ராஜினாமா பண்ணுறேன்னு. எதாவது பேசினாரா? இப்போ சொல்கிறார் நடத்துவோன்னு. இந்த நேற்று கோர்ட்டில் தீர்ப்பு எப்படி வந்திருக்குது, பண்ண விட மாட்டேன்னு வந்திருக்குது. இந்த வருஷம் பண்ண முடியாது சார். இது சும்மா இது இது அவ்வளோதான். இது என்ன வேறு ஏதாவது மாற்றிக்க வேண்டியதான், இல்லைன்னா வேறு ஸ்டேட்டில் போய் நம்ம வாழலாம். நடப்பு நாடாளுமன்ற தொடரில் காளைகளை காட்சிப் பொருள் பட்டியலிருந்து நீக்க சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்படும் என்று நம்பிக்கை உள்ளதாக பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு குறித்து மத்திய அரசின் அரசாணையை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து அளித்த தீர்ப்பை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். குளிர்கால கூட்டத்தொடரில் காளைகளை காட்சிப் பொருளுக்கான விலங்குகள் பட்டியலிருந்து நீக்குவதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இது பற்றி ஏற்கனவே நாங்கள் மத்திய தலைமையோடும் பேசியிருக்கோம், அமைச்சர்களோடும் பேசியிருக்கோம். அதனால் நிச்சயமாக அது வரும். வட மாநிலங்களை ஒப்பிடும்போது தென் மாநிலங்களில் வெறுப்பு அரசியல் அதிக அளவில் உள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என். கிருபாகரன், ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்ய அவர்களுக்கு உரிமை உண்டு என்றும், ஆனால் எதிராக பிரச்சாரம் செய்வது என்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் வெறுப்பு அரசியல் காணப்படுவது என்றும், காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற மனுதாரரின் வாதமே வெறுப்பு அரசியலை தான் முன்வைக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். வட மாநிலங்களில் இருப்பது போல் தென் மாநிலங்களில் அரசியல் சுமூகமாகவும் நட்புடனும் இல்லை என்று கருத்து தெரிவித்த நீதிபதி கிருபாகரன், வெறுப்பு அரசியல், அவதூறு பேச்சு, அரசியல் கொலைகள், பிற கட்சியினர் மீதான தாக்குதல் ஆகியவற்றை அரசியல் கட்சி தலைவர்களை ஊக்குவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜனநாயகம் சிறப்பாக செயல்பட வெறுப்பு அரசியலை ஒதுக்கி அரசியல் தலைவர்கள் சிறந்த அரசியல் சூழலை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை நீதிமன்றத்திற்கு உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து திராவிட விடுதலை கழகத்தின் எதிர்ப்பு பிரச்சார கோரிக்கையை தேர்தல் அதிகாரி நிராகரித்தது சரியே என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பை ரஜினி வரவேற்பது தம்முடைய தவறை மறைப்பதற்காகவே என்று தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் நடவடிக்கையால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். மோடியினுடைய அறிவிப்பு மக்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் அதை வரவேற்கிறார் என்று சொன்னார். தன்னுடைய தவறை மறைப்பதற்காக பலர் அந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் இவரும் விதிவிலக்கல்ல.
500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரியலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் உலகநாதன் தலைமை வகித்தார். ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக மத்திய அரசின் நடவடிக்கைகளால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பொதுமக்களை பாதிக்காத வகையில் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக சில்லறை நோட்டுகள் அதிக அளவில் வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். மெடிக்கலுக்கு போனாக்க 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்க சொல்றோம். இப்படிப்பட்ட சூழலை இன்றைக்கு மோடி அரசு சாதாரண மக்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கி இருக்கிறது, பொருளாதார நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. ஆகையினால் இதை உடனடியாக தீர்க்கின்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் திருவாரூர் பேருந்து நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதேபோன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு வங்கிகளுக்கு நேரடியாக ரிசர்வ் வங்கி பணத்தை வழங்க வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆண்டிப்பட்டி அருகே ஒரு தலை காதலால் 10ஆம் வகுப்பு மாணவியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்ற கல்லூரி மாணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ராஜகோபாலன்பட்டியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியை அதே ஊரை சேர்ந்த நவீன் என்ற கல்லூரி மாணவர் காதலிக்க வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவி காதலை ஏற்க மறுத்ததால் நவீன் மாணவியை கத்தியால் கழுத்து மற்றும் முதுகு பகுதியில் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து மாணவியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் ஆண்டிப்பட்டி போலீசார் தப்பியோடிய கல்லூரி மாணவர் நவீனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் ஆண்டிப்பட்டி அருகே சாஸ்தா கோவில் பகுதியில் சுற்றித் திரிந்த மாணவர் நவீன்குமாரை போலீசார் கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவனுக்கு இன்னும் 18 வயது பூர்த்தியாகவில்லை என்று தெரியவந்துள்ளது. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது பழமொழி. இதற்கேற்ப தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் அவர்களுக்கு இயற்கை வழி பயணத்தின் மூலமாக வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் சென்னை திருவெற்றியூரை சேர்ந்த பெற்றோர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மணிகண்டன் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். 3 குழந்தைகளுக்கு தந்தையான இவர் தனது குழந்தைகளை எந்த காரணத்திற்காகவும் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதில்லை என்பதில் தீர்க்கமாக இருக்கிறார். அடிமைப்படுத்தும் கல்வி தனது குழந்தைகளுக்கு தேவையில்லை என்றும் வாழ்வியல் கல்வியை தானாகவே தனது குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் என்கிறார் இவர். கல்வினா என்னன்னு மக்களுக்கு ஒன்றும் புரியல. கல்வினா இங்கே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம புள்ள படித்தானா வேலைக்கு போனானா, வேலைக்கு போனால் நம்மளுக்கு சோறு போடுவானா, இப்படி தான் வந்து ஒரு பெற்றோரும் பிள்ளைங்களை படிக்க கூடாங்கண்டி பிள்ளைங்களை உண்மையிலே சுயசார்பாக பிள்ளைங்களை வளர்க்குறது கிடையாது. ஆனால் என்னோடய பிள்ளைங்க அப்படி கிடையாது. என் பிள்ளைங்கள்லாம் நான் பிள்ளைங்களாக வளர்க்குறேன். மற்றவங்க மாரி வந்து ஒரு சுழற்சாலைக்குள்ள அடைச்சிக்கின்னு ஒரு பொம்மையாக நான் வளர்க்குறேன் விரும்பலை. என் பிள்ளைங்களை வந்து சுதந்திரமாக இருக்கணும். அதனால தான் வந்து என் பிள்ளைங்களை சுதந்திரமாக விட்டாச்சு. அவங்க இஷ்டம், அவங்களோட வாழ்க்கை முறை வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம். நம்ம வந்து வழி நடத்துகிற வேண்டிய மட்டும்தான் நமக்கு. நம்ம பிள்ளைங்க வந்து வருங்காலத்தில் வந்து நமக்கு சோறு போடும், நமக்கு வந்து அதுக்கு துணையாக நிற்கின்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. பிள்ளைங்களாக வளர்க்கணும் தான் நான் என்னோட விருப்பம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இன்றி சுதந்திரமான மனநிலையுடன் தனது குழந்தைகள் வளர வேண்டும் என்பது இவரின் நோக்கமாக உள்ளது. பள்ளி கல்விக்கு பதிலாக தொடர்ச்சியான பயணம், இயற்கையில் இருந்து கற்றுக்கொள்வது என வாழ்க்கையை நேரடியாக தனது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பள்ளிக்கூடத்திற்கு செல்வதை பாதியிலேயே நிறுத்திவிட்ட இவரது மகள் ஓவியா தனக்கு விருப்பமானவற்றை செய்து சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக கூறுகிறார். அது என்னன்னு தெரியல, எனக்கு பிடிக்கல. ஸ்கூலுக்கு போவே அது படிக்க சொல்கிறாங்க, ஹோம்ஒர்க் செய்ய சொல்கிறாங்க. அதனால் எனக்கு பிடிக்கல. வீட்டிலே ஜாலியாக விளையாண்டு படிக்கிறேன். தங்கச்சி வந்து எனக்கு வந்து சொல்லித்தான்னு சொல்லுவேன். நான் அப்பப்போ அவளுக்கு சொல்லித்தருவேன். வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணால் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். போய் அங்கே வந்து கஷ்டமாக தான் படிக்கிறேன். எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் நின்ட்டேன். ஸ்கூலில் கற்றுக்கிறத விட வெளில தான் நான் நிறைய கற்றுக்கிறேன். அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை முறையை தவிர்த்து இயல்பான இயற்கையுடன் சார்ந்த வாழ்க்கையை கடைபிடித்து வரும் பெருமாள் கல்வி முறையில் பல மாற்றங்கள் வேண்டும் என்கிறார். எந்த ஜீவராசியுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கறது கிடையாது. தான் வாழும்போது தன் குழந்தைய கூட வச்சுக்குது. இதுதான் நடக்குது. இயற்கையோடு நம்ம ஒன்றி பார்க்கும்போது இது அந்தளவுக்கு இறங்கி நின்று பார்க்கும்போது புரியும். ஆனால் மனிதன் மட்டும்தான் தன் வாழ்க்கையை மட்டும் அப்பா அம்மா வாழும்போது தான் வாழ்க்கையும் வாழாமல் தான் குழந்தை வாழ்க்கையை சேர்த்து அவன் 30 வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அவன் கல்யாணம் பண்ணுறோம், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இது வரைக்கும் அவனை போய் தானும் வாழ்றது கிடையாது, தான் குழந்தையும் வாழ விடுறது கிடையாது. அப்படி இல்லாமல் ஒரு சுயசார்பான ஒரு சுய சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு குடிமகன்களை உருவாக்குவது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது.
அப்போ அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். நாங்கள் வந்து எந்த குழந்தைகளுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறது கிடையாது. அந்த குழந்தை எதை கற்றுக்கணும்னு விருப்பப்படுதோ அதை அவங்க எதுக்கான கற்றுக்கிறதுக்கான ஒரு தளத்தை தான் அமைச்சு கொடுக்கணும். இப்படியான வாழ்க்கை முறையை பின்பற்றி வரும் இந்த குடும்பம் சந்திக்கும் மிக முக்கியமான கேள்வி குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் என்பதுதான். இந்த கேள்வியை நாமும் முன்வைத்த போது அவர்கள் அளித்த பதில் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. நிறைய பேர் கூட கேள்வி கேட்பாங்க, உங்கள் பிள்ளைங்க வந்து பெருசாகனா உங்கள் பிள்ளைங்க உங்களை கேள்வி கேட்கும், ஏன் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்க அதை லாஸ்ட்டாக சொல்லணும். சாதாரணமாக எதிரில் நிற்கிற வந்து உங்களுக்கே என் பிள்ளையை பற்றி இவ்வளோ சந்தேகம் இருக்குது, இவ்வளோ அபிப்பிராயம் இருக்கும்போது நான் பெத்த பிள்ளை நான் எப்படி பார்த்துப்பேன். அப்போ அதெல்லாம் இதேமாரி கேள்வி நிறைய வரும். எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு குற்றவாளி மாதிரியே இப்போ அவங்க அந்த கொஞ்சம் நேரத்துக்கான பதில்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்களை பதில் சொல்ல விட மாட்டாங்க, எங்களை விளக்க மாட்டாங்க. நாங்கள் கேட்டாலும் அதுக்கு பதில் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இந்தமாரி சமூகத்தில் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து அதை பெருசாக நினச்சிக்கிறது. நாங்கள் வாழ்க்கை வாழ்கிறோம், அவ்வளோதான். எங்கள் கூட என் பிள்ளைங்களை வச்சுக்கணும், என் பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கை வாழும். மொத்தத்தில் சுயநலமின்றி மனிதர்களுடன் இயல்பாக பழகக்கூடிய, வாழ்க்கையை எளிமையாக கடந்து செல்லக்கூடிய சுதந்திர பறவைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கனவாக இருக்கிறது. ஆனால் இன்றைய சமூக கட்டமைப்பில் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிரசாந்த், சிறப்பு செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ். 8 மணி செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழோடு.